ஒரு ஜோதிட ஒரு செயலியை உருவாக்கி ஜோதிட உலகிற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரன் அருமை நண்பர் திரு யூடியூப் குமார்ஜி அவர்களுக்கும், அதாவது குமார்ஜி அவர்களை சும்மா சொன்னா தெரியாது, ஜோதிடத்துல யூடியூப் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துக்குள்ள தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதித்தவர் யூடியூப் குமார்ஜி. அந்த தனிச்சிறப்பு மிக்க யூடியூப் குமார்ஜி அவர்களுக்கும், இந்து மதத்தினுடைய தலைவரும் உலக இந்துக்களுடைய முதல்வரும் உலக இந்துக்களுக்காக வேண்டிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தலைவன் தமிழ் திரு ஐயா அவர்களுக்கும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வெளியீட்டு விழாவை நடத்தி பெற்றுக்கொண்ட வெளியீட்டு விழாவை நடத்தின அண்ணன் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட துரைராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து சிறப்புரையாற்றிய ஆற்றப் போகின்ற எனது அன்பு ஜோதிட சகாக்கள் திருமிகு சேலம் சீனிவாசா பஞ்சாங்க நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், எனது அன்பு சகோதரர் தங்கபாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் கலைப்பிரியர் நம்ம அன்பு தம்பி எனது அன்பு மாணவன் பாலாஜிகாசன் போன்ற எனது அன்பு உடன்பிறப்புகளுக்கும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்க போகின்ற இந்த செயலியை பெற்று தனிப்பட்ட ஒரு தனிச்சிறப்புடன் ஜோதிட உலகிற்காக வாழப்போகின்ற இந்த செயலியை தனிப்பெரும் ஒரு நிலையில் பயன்படுத்த போகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாகட்டும் என்று அடியேனுடைய குருநாதர் கோள்களின் கோலாட்ட நாயகன் வாசியோக சித்தர் தவ திரு மகரிஷி அவருடைய பொற்பாதங்களையும் அடியேனுடைய இஷ்ட தெய்வங்களையும் ஜோதிடத்திற்காக வாழ்ந்த அத்தனை முன்னோர்களுடைய பொற்பாதங்களையும் போற்றி வணங்கி இந்த அற்புதமான ஒரு செயலியை உருவாக்கி ஜோதிட உலகிற்கு கொடுத்த யூடியூப் குமார்ஜி அவர்களுக்குள் நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் என்றென்றும் உள்ளிருந்து நல்லதொரு நிலையில் நர்த்தனம் புரிய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த செயலியை இன்றுதான் நானும் பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு ஆண்ட்ராய்டு அமைப்பு தான், மிக சிறப்பான அமைப்பு. எனக்கு சொன்னார் கூப்பிட்டு, நண்பரே பாருங்க இருக்கு பாருங்கன்னாரு. எனக்கு எப்படின்னு தெரியாதுங்க, இருங்க பையன் கிட்ட கொடுக்குறேன். பையன் போட்டு கொடுத்தானுங்க. பராசர முறை முதல் தலைப்பு, பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் பராசர முறையில். அதிலில் பல முக்கியமான கணிதங்களை மிக அழகாக புகுத்தி இருக்கிறார் குமார்ஜி. ஜெயமினிய தெரியலைன்னா ஜோதிடம் பார்க்க முடியாது. ஜெயமினிய புரிஞ்சுக்கலைன்னா ஜோதிடம் பார்க்க முடியாது. ரொம்ப உண்மையானுமே அப்படி ஒரு அமைப்பு, அப்படி ஒரு கணிதம் ஜெயமுனி. ஜெயமுனிய பல ரூபங்கள்ல கொடுத்திருக்காங்க. ராஜிகா முறை அற்புதமான அமைப்பு. பிரசன்னம் என்பது நஷ்ட ஜாதகம். ஜாதகம் இல்லாமல் ஒருவர் ஜோதிடரை சந்திக்க வந்தால் நஷ்ட ஜாதகம், பிரச்சனை ஜாதகம். அந்த பிரச்சனம் பல கோணங்கள்ல உள்ள இருக்கு. அஷ்டவர்க்கம் தேவையானது. அஷ்டவர்க்கம் அற்புதமான கணிதம். சட்பலம் அருமையான பலம். பாவபலம், ஜாதக கணிதம், ஆடியோ, இரு மனங்களை இணைக்கும் திருமண பொருத்தம், தசாபுத்தி பலன்கள். இதுல தசாபுத்தி பலன்கள்ல என்ன கொடுத்திருக்காருன்னு தெரியல, நிறைய கொடுத்திருப்பார், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. என்ன பராசர மகரிஷி அவர்கள் 46 விதமான தசாக்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல விம்சோத்திரி மட்டும் உள்ள இருக்கா, அதை தாண்டி ஏதாவது கொடுத்திருக்காரான்னு தெரியல, பார்க்கணும், கண்டிப்பா பார்ப்போம். அடுத்தது வாக்கிய ஜாதகம், அதான் அதுக்கு அடுத்ததான் தசா முறைகள் கொடுத்திருக்காரு. பஞ்ச அங்கம். இந்த பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா, உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் பிரதானமோ, உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்களே முழு பிரதானமோ, அதுபோல ஜோதிடத்தை முழுமையாக இயக்குவது பஞ்சாங்கம். ஒரு பூதம் குறைஞ்சிருச்சுன்னா உலகத்தில் எப்படி இயற்கை மாற்றங்கள் வருகிறதோ அது மாதிரி பஞ்சாங்கத்துல
ஒரு செயல் மாறிடுச்சுனாலும் போச்சு. அப்போ அத்தகைய சிறப்பு மிக்க பஞ்சாங்கத்தை பத்தி கொடுத்திருக்காரு. இம்சோக பலம் கொடுத்திருக்காங்க, பாவ பலம் கொடுத்திருக்காங்க, தசாம்சம் கொடுத்திருக்காங்க. அது என்னமோ விவாகரத்துன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். போய் பாருங்க, நிச்சயமா பாருங்க, விட்டுறாதீங்க. பாலாஜி காசு மாதிரி ஆளுகள்லாம் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் பூந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான்ங்க ஜோதிடத்துக்குள்ள வந்துடுறது பெரிய விஷயம் இல்ல. அடுத்து அதுல என்னன்னு பாத்திரணும். அடுத்து திருமண பொருத்தம் வேற வருது. ஜெய்மினி 2 முகூர்த்தம் மிக முக்கியமானது. முகூர்த்தம் மிக முக்கியமானது. எல்லாத்தையும் 6ல முகூர்த்தம் ஒண்ணா வருது. ஜோதிடம் 6 வகையாக பிரிக்கிறார்கள். அதுல முகூர்த்தமும் வந்துருது. நிமித்தத்துக்கு முன்னால வருது முகூர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இந்த BBHS ஒண்ணு போட்டிருக்காரு. நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு கம்மி, அது என்னன்னு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். அடுத்தது மிக முக்கியமான இருக்கட்டுங்க, அது தெரியாத இங்கிலீஷ்ல போட்டிருக்கீங்க. அடுத்தது மருத்துவ ஜோதிடம் ரொம்ப முக்கியம். சிறப்பு விம்சோத்திரி, திருமணம், கேஸ் ஸ்டடி, சூலதசா, மறுபடியும் ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு 2-3 போட்டிருக்காரு. 12 பாவகங்களில் 12 கோள்கள். ஓகே, ஜெயமணி சிறப்பு. ஓகே, வர்ணதா தசா, நிபந்தனை தசா, மறுபடியும் பிரசன்னம், தசாம்சம், வர்க்க சக்கரங்கள், உபபதா லக்னங்கள், இப்படி பலவிதமான அற்புதமான அமைப்புகள். அதாவது வந்துங்க, ஜோதிடம் வளர வேண்டும் என்பதற்காக, ஜோதிடம் அடுத்த ஒரு நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காக, ஜோதிடத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியை எடுத்த யூடியூப் குமார் அண்ணன் அவர்களுக்கு குருவர்களும் திருவர்களும் என்றென்றும் துணை நிற்கும். நாம் அனைவரும் அவருக்காக நம்மால் முடிந்த உதவி ஹெல்ப் பண்ணலாம். பொருளாதாரமா வேண்டாம், அவரெல்லாம் பணக்காரர், அதனால அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல நட்பு ரீதியா அவருக்கான ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அவர் அறிமுகப்படுத்தலாம். என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, ஜோதிடம் வளரணும். அதற்கு என்ன ஆனாலும் சரி. ஒரு மருத்துவர் ஈரோட்ல இருக்காரு, இன்னொரு மருத்துவர் சிவகங்கையில் இருக்காரு, குமார்ஜி ஊர்ல. அந்த சிவகங்கை மருத்துவர் ஈரோட்டுக்கு வந்தார். ஒரு கிளைண்ட் அங்க வந்திருந்தா, ஈரோட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. என்னன்னு கூப்பிட்டு கேட்பாரு, ஏங்க உங்க கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்திருக்காரு, இந்த மாத்திரை கொஞ்சம் தப்பா இருக்குது, இந்த மாத்திரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா சரியா இருக்கு. அதனாலதான் ஜோதிடம் மருத்துவம் படிப்பதற்கு ஒரு சீட்டுக்கு 10 கோடி வரைக்கும் போகுது. ஜோதிடத்தை நாம சரியா கொண்டு போகாதனாலதான் கூவிட்டு இருக்கிறோம் வகுப்புகளுக்கு. என்னை தான் சொல்றேன், நான் உங்களை எல்லாம் சொல்லல, என் மகரிஷி மந்திராத்திரத்தை தான் சொல்றேன். ஞான சிந்தாமணி இப்போ குமார்ஜி இப்ப பண்ணுனத அண்ணன் பேசும்போது, நரநாராயணன் பேசும்போது சொன்னார், பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கு. உண்மைதான். ஞான சிந்தாமணிங்கிற ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்த மாசம் நடக்கும்னு மகரிஷி அவர்கள் எழுதியிருப்பார்கள். கோள்களின் போலாட்டத்தில் என்னன்னா, இது வந்து இப்போ ஒரு சில நேரங்களில எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்போ கூட இந்த அம்மா ஜி தமிழ் டிவில இந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் போய் ஜோதிடத்தை பத்தி ரொம்ப தாறுமாறா பண்ணி, ரொம்ப அதாவது அந்த கண்ணத்தை பார்த்து பேசுறேன், கழுத்தை பார்த்து பேசுறேன்னு அவங்களே உட்கார வச்சேதான் கசகசன்னு பண்ணி ஜோதிடத்தை மரியாதை கெடுத்தாங்க. இந்த இடத்துல நான் எல்லாருமே முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். ஒண்ணு பண்ணலாம். ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடத்துற விஜய் டிவி, சரிகமப்பா நடத்துற ஜி தமிழ் டிவி, ஏன் ஜோதிடர்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு நீங்க பேசுற கிடைக்கூடாது? அறிவானவங்க, திறமையானவங்க போய் பேசிட்டு அவங்க போய் நிக்கிட்டு. குமார்ஜி வந்து இத்தனை தலைப்பு சொல்றாரு. இந்த தலைப்புகளை நான் என்ன சொல்றேன், இந்த ஹெட், இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா, இதுகளை நீங்க காதுல வாங்கறக்கே நீங்க ஒரு கொடுப்பனை பண்ணிருக்கணும். இத்தனை விஷயங்களை ஜோதிடத்துல இத்தனை இருக்கா அப்படிங்கிறத காதுல வாங்கிக்கிறக்கே ஒரு கொடுப்பனை பண்ணிருக்கணும். அத்தனை விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு சிலர் வந்து ஜோதிடத்தை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய டிஆர்பிக்காக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும்போது, நாம் ஏதாவது இந்த மாதிரி வேலைகளை நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போதுதான் ஜோதிடத்துக்குன்ற ஒரு மரியாதை வரும். ஒரு தனிச்சிறப்பு மிக்க அற்புதமானது. நான் வேணும்னு சொல்லலைங்க, இது தகுதியானவர்களுக்கு யாருக்கு கொடுப்பனை இருக்கிறதோ அவர்கள் இதை ஓபன் செய்து பார்ப்பார்கள். இந்த பணம் காசு, ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம 2500 ரூபாய் வாங்குறோம், ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 5000 ரூபாய் வாங்குறோம். இவர் அப்படியெல்லாம் பீஸ் எல்லாம் போட்டுருல. ஒரு திருமண பொருத்தத்துக்கு 2500 ரூபாய் 5000 ரூபாயில பீஸ் போட்ட மாதிரி தெரியல. நான் உள்ள போய் பார்த்தேன்.
நல்லா புரிஞ்சுக்குது, வேணும்னு சொல்லல. ஜோதிடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேருமே மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெரிஞ்சிட்டும் சொல்லி நாம முடிவு பண்ணிட முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, இப்பவும் படிச்சுட்டே தாங்க இருக்கிறோம், இப்பவும் எதையாவது தேடிட்டே தாங்க இருக்கிறோம். எல்லாருமே தாங்க. அவர் கலைப்பிரியராக இருந்தாலும் சரி, அண்ணன் நரநாராயணன் புலிவாலை பிடிச்சிருக்காரு, அவர் பஞ்சாங்கத்தையும் பிடிச்சிருக்காரு. அதுல சின்ன வேலையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதனால என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாச்சு, இதுக்குள்ள வந்துட்டோம், இன்னும் தேடிட்டே இருக்கணும். அப்படி தேடுறவங்களுக்கு எங்கேயோ ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ல ஈஸியா கொடுத்துருக்காரு. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது இந்த டோக்கனை போட்டு, இந்த டோக்கனை காசை போட்டா காப்பி வேணா காப்பி, டீ வேணா டீ ஒரு கப்ல வரும், அதை எவ்வளவு வேணுங்கிற மாதிரி வரும். கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி நீங்க என்ன தேவையோ அந்த பட்டன் அடிச்சிட்டீங்கன்னா அந்த காப்பி வேணா காப்பி, பூஸ்ட் வேணா பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வேணா ஹார்லிக்ஸ் வரும். அந்த மாதிரி இதுல உங்களுக்கு நீங்க பணத்தை போட்டீங்கன்னா, கூகுள் பே, போன் பேல போட்டு அந்த பட்டனை தட்டுனீங்கன்னா அவரு உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் ஜாயின் பண்ணுவார். ஜிமெயில் ஜாயின் பண்ணணும். அதை யாரு பண்ண முடியும்னா, குமார்ஜியோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட யார் ஒருத்தர் ஜாயின் பண்ணுவாங்க. அவர் பண்ணலைன்னா அவர் யாராவது நியமிக்கப்பட்டவங்க, யாராவது குழந்தைங்க அல்லது ஸ்டாஃபுக்கு யாராவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா அப்ப இதுக்குள்ள நீங்க போய் பார்க்கும்போது, தேடல் உள்ளவர்களுக்கு, ஒடுப்பனை உள்ளவர்களுக்கு, மேலும் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களுக்கு, ஏதாவது கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கறதுக்கெல்லாம் இல்லைங்க, இது எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துக்குலாம் நானே யோசனை பண்ணுவேன், ஜோதிடம் பொய் அப்படின்னு பேசலாமான்னு யோசிப்பேன். நிஜமா எங்கேயோ போயிட்டு இருக்குது, எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலது பண்றது நல்லா இருக்கு. அதனால இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் பண்ணிட்டு ஜோசியத்தை மறுபடியும் தொந்தரவு பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஆப்பு ரொம்ப நல்லபடியா வளரும், நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நபர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, ஜோதிடத்திற்காக வாழ்பவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு முயற்சியை நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். இதை நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அடுத்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் வைக்க போறேன், அதை எல்லாரும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு இடத்துல அந்த பொறுப்புல இருக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன், இப்ப மறுபடியும் வர்றோம். நான் என்னுடைய மகள் கல்யாணத்துக்காக அர்ஜுன் சம்பத் கிட்ட டேட்டை சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சாமி எல்லாமே ஓகே, என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாமே ஓகே, சூப்பர். அடுத்த நாள் காலையில முகூர்த்தம் முடிஞ்சு பண்ணாலும் மத்தியான சாப்பாட்டுக்குள்ள ஒரு ஜோதிட பட்டிமன்றம் நீங்க வச்சாகணும். ஆனா நல்லா இருக்கு, அதுக்கு நான் கல்யாண வீட்டுல போய் பட்டிமன்றம் வச்சா நல்லா இருக்கு இல்லைங்க. ஆன்மீகமா ஜோதிடமா, மனித வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது ஆன்மீகமா ஜோதிடமா வச்சே ஆகணும். நான் நடுவரா இருந்து நான் பேசி ஆகணும்னாரு. உடனே நான் கூப்பிட்டு பேசினேன். யாருகிட்ட சொன்னனோ அவங்க எல்லாம் சரின்ட்டாங்க. ஒருத்தரும் கூட இல்லைன்னு சொல்ல. நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், நரநாராயணன் அண்ணங்கிட்ட சொன்னேன், நான் பேசுறேன்ட்டார், நான் ஜோதிடமே பேசுறேன்ட்டார். அதுல ஒரு 3 பேர், இதுல ஒரு 3 பேர் பேசுறேன்ட்டாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ஒன்னே ஒண்ணு எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை என்னன்னா, ஜோதிடம் வளர வேண்டும், ஜோதிடத்திற்கும் மரியாதை கிடைக்க வேண்டும். எப்படி மருத்துவர் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி ஐயோ ஜோதிடர் ஐயாங்கணும், ஜோசிகாரன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வரணும். ஒரே ஒரு வேலை மட்டும்தான், ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னா வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ள யாரு மாநாடு நடத்தினாலும், யார் கருத்தரங்கங்கள் நடத்தினாலும் ஒரே ஒரு தலைப்பை கொடுத்து யாரு வேணாலும் இந்த தலைப்புல பேசுங்கன்னு சொல்லுங்க, ஜோதிடம் சத்தியமா வளர்ந்துடும், சத்தியமா வளர்ந்துடும். ஜோதிடர்களுக்கு மரியாதை வந்துடும். ஒரே ஒரு தலைப்பு. சமீபத்துல ஈரோட்ல நான் ஒரு மாநாடு நடத்துறேன். என்னென்ன நடத்துறேன், நட்சத்திரங்களா சுபத்துவ பாவத்துவமா, ஒரே தலைப்பு, யாரு வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி மாநாடு நடத்துறவங்க, கருத்தரவங்க நடத்துறவங்க தயவு செஞ்சு இது ஒன்ன மட்டும் மனசுல எல்லாருமே வச்சுக்குங்க. ஒரு தலைப்பு கொடுத்து பேசுங்க, அல்லது 100 தலைப்பாவது கொடுத்து, குறைஞ்சபட்சம் ஒரு 100 தலைப்பாவது பவுல்ல போட்டு ஸ்டேஜில் வச்சு என்ன தலைப்பு வருதோ அவங்க ஸ்டேஜில் போய் ஏறி பேசுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஜோதிடத்தை என்னமோ வேற ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இப்போ நீங்க யூடியூப் இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், முகநூல்ல பாருங்க, ஒருத்தர் திட்டினா ஒருத்தர் காணாம ஓடிடுவாங்க. 4 நாளைக்கு நல்ல தலை குத்திட்டு போயிடுவாங்க. எங்க யூடியூப் குமார் ஏதாவது திட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இவரு தான் திட்டுவார். அப்ப என்ன அர்த்தம், பார்த்து போடலாம் நிக்கிறாரு. இது ஒரு விஷயத்துல பார்த்தா பாராட்ட வேண்டிய விஷயம், ஏன்னு சொல்லலைங்க.
நான் இதான் பெருமைக்கு பேசல. அது வந்து துணிஞ்சு நிக்கிறாங்க, அது வேணும். அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இது வந்துடணும். அப்ப ஜோதிடத்தையும் மதிக்கணும், ஜோதிடத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்கக்கூடிய ஜோதிட அறிவு நம்ம கட்டியில இருக்கான்னு பார்த்தா இல்ல. வெக்க தொட்டு சொல்றேன். சமீபத்தில் ஒரு கிளைண்ட் வந்தவர் நரநாராயணன் கிட்ட சொல்றாங்க இந்த விளக்கத்தை. சமீபத்தில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. அவர் ஜாதகத்தை கொடுத்து பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு பேச்சு கேட்டாரு, ஐயா என்னுடைய ஜாதகத்துல குரு அசையாம இருக்கான்னு பாருங்கன்ட்டாரு. என்ன கேக்குறாரு? ஒரு கிளைண்ட் கேக்குறாரு, என்னோட ஜாதகத்துல குரு அசையாம இருக்கா பாருங்கன்ட்டாரு. அப்ப என்னன்னா கிளைண்டுகளுக்கு தெரியிற விஷயம் நம்மளுக்கு தெரியறது இல்ல, கிளைண்டுகளுக்கு தெரியிற விஷயம் நம்மளுக்கு தெரியறது இல்ல. அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பாரு, குமார்ஜி அவர்கள் இன்று நமது சுரேஷ் சந்தானம் அவர்களால் வெளியிடப்பட்டு துறை அவர்களால் பெறப்பட்டு பெரியோர்களால் சிறப்பு உரை சிறப்பு ஆசீர்வாதங்கள் செய்யப்பட்டு இந்த ஆப்பு நல்லவங்க கையில நல்ல நிலையில போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு உறுதியா தெரியுது. இது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்கு இந்த செயலி நல்லவங்க கிட்ட போய் சேரணும், கொடுப்பனை இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டையும் போய் சேரணும், அவங்களும் பயன்படுத்தணும். இது மட்டும் பத்தாது. நான் மறுபடியும் இன்னொரு பெட்டிஷன் போடுறேன். குமார்ஜி அவர்கள் செய்திருப்பது 1%. இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் இதை பெருசுபடுத்தணும், இன்னும் வேற நிலைக்கு போகணும், அடுத்தடுத்து வேற நிலைக்கு போகணும், ஒவ்வொரு முறையிலையும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். அதற்காக அவர் இன்னும் முயற்சி செய்யணும். எப்படி இப்போ கொஞ்சம் டயர்டா இருக்குதுன்னு உடனே டீ எடுத்து இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம டீயை குடிக்கலான்னு டம்ளரை டீயில் எடுத்துட்டாரோ, அந்த மாதிரி எந்த விஷயத்திலயும் அது வேணும். நம்ம சரியாதான் இருப்போம் கண்டிப்பா. அதனால என்னன்னா அடுத்தடுத்து இதை அலங்காரப்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகளுக்கு இவர் முயற்சி செய்யணும். அதற்கு குருவர்களும் திருவர்களும் துணை நிற்கணும். கோள்களின் கோலாட்ட நாயகனும் என் அப்பன் முருகனும் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நின்று நவக்கோள்களும் பஞ்சபோதங்களும் உங்களுக்கு நர்த்தனை புரிந்து உங்களுக்குள் இருந்து நர்த்தனம் புரிவார்கள் என்று வாழ்த்தி, இந்த அற்புதமான இந்த இணைவில் இணைந்திருக்கக்கூடிய எனது அன்பு இரத்த சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள், எனது உயிரினும் மேலான எனது அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் பெரியவங்களா இருந்தா வணங்கி, சின்னவங்களா இருந்தா வாழ்த்தி, எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.